நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம நாராயணியத்தில் 26வது தசகம் கஜேந்திர மோக்ஷத்தை 2 ஸ்லோகங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இந்திரத்யும்னன் அப்படின்ற பாண்டிய மன்னன் உங்ககிட்ட பக்தியோடு இருந்ததையும், அகஸ்தியர் அவர்கிட்ட உபச்சாரம் பண்ணும் பொழுது அவர்கிட்ட வந்த பொழுது அவருடைய பக்தியில் ஈடுபட்டு அவரை புறக்கணித்ததாக அந்த அகஸ்தியர் தப்பாக நினச்சிட்டு சபித்ததையும், அந்த சபிச்சவர் யானையாக பிறந்ததையும் அதுலேயும் அவர் மோட்சத்தை நாடினதையும் பார்த்தோம் 2 ஸ்லோகங்களில். அடுத்து 3வது ஸ்லோகம். துக்தாம் போதே மத்யபாஜி த்ரிகூட்டே கிரீட்டன் சைவே யூதபோயம் வசாபீஹி சர்வான் ஜந்துன் அதயவாதிஷ்ட சக்தியா த்வக்பக்தானாம் குத்ரனோத் கர்ஷலாபஹ. அப்போது யானையாக பிறந்தாச்சு அவருடைய பிறவி. பார்க்கடல் நடுவில் இருக்க திருக்கூட்ட மலையில் பெண் யானைகளோட விளையாடின்னு இருக்கார். அரசு சக்தியில் எல்லா பிராணிகளையும் மீறி இருந்தது. உம்முடைய பக்தர்கள் எங்கே தான் அவளுக்கு மேன்மை கிடைக்கிறதில்ல, எல்லா இடம் போனாலும் சர்வான் ஜந்துன், அவள் எந்த பிறவி வேணால் எடுக்கட்டுமே, அவள் பக்தாளாக இருந்தால் அவள் மேன்மை கண்டிப்பாக அடைவா இல்லையா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பட்டத்திரி இந்த 3வது ஸ்லோகத்தை. ஸ்வேன ஸ்தேம்னா திவ்யதே சஸ்ய சக்தியா சோயம் கேதான் அப்ரஜானான் கதாச்சித் சைல பிராந்தே கர்மதாந்தஸ்ரயாஸ்யம் யூதை சார்த்தம் த்வத் பிரணுன்னோபி ரேமே. அப்போ அந்த யானை அரசன் தன்னுடைய இயற்கை பலத்தாலையும் திவ்ய தேச சக்தியாலையும் துன்பங்களை அறியாததா ஒரு சமயம் மலைப்பிராந்தியத்தில் வெயிலின் கடுமையில் ஒரு ஏரியில் யானை கூட்டங்களோட உம்மால் தூண்டப்பட்டு விளையாடித்து இல்லையா? அப்போ மற்ற தன்னுடைய சைன்யத்தோட அது விளையாடின்னு இருக்கு. ஹூஹூஸ்தாவத் தேவவஸ்யாபி சாபாத் கிராஹி பூதஸ்தஜலே வர்தமானஹ ஜஹ்ராஹைனம் ஹஸ்தினம் பாததேஷே சாந்தியார்த்தம் ஹி ஸ்ராந்திதோசி ஸ்வகானாம். அப்போ அதே ஜலத்தில் ஹூ ஹூ அப்படின்ற கந்தர்வன் தேவனுடைய சாபத்தால் முதலையாகி அந்த ஏரி ஜலத்தில் வாழ்ந்துட்டுருக்கார். அந்த யானையின் காலை பிடிச்சுட்டார் அவர். உம்முடைய பக்தர்களுக்கு சாந்தி அளிக்கிற பொருட்டு சிரமத்தை கொடுக்குறவராகவும் நீர்தான் இருக்கிறார். அதாவது ஒரு அருள் உங்களால் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்ன ஒரு சிரமத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவளை ஆட்கொள்கிறது உங்களுடைய பழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறார் பட்டத்திரி இந்த 5வது ஸ்லோகத்தில். த்வத்சேவாயா வைபவா துர்நிரோதம் யுத்பந்தம் தம் வத்சராணாம் சஹஸ்ரம் பிராப்தே காலே த்வத்பதைர் காகரிய சித்யை நக்ராக்ராந்தம் ஹஸ்திவரியம் வியதாஸ்துவம். அப்போது ஆராதித்த பெருமையால் பிறரால் ஜெயிக்கப்படாமல் 1000 வருஷம் போர் புரிஞ்சுட்டு இருந்த அந்த யானை அரசுக்கு காலம் வந்தது. அப்போ உம்முடைய திருவடியில் ஏகாக்கிர பக்தி சித்திக்கிறதுக்காக அப்போ முதலால் பீடிக்கப்பட்டதோ அப்படின்னு கேட்குறார் பட்டத்திரி. அதாவது பக்தி இருந்தது, அந்த ராஜாவுக்கு எல்லா விதத்துலேயும் இது இருந்தது. ஆனால் முதலையால் பீடிக்கப்பட்டதுனால தான் அவருடைய இது ஏறித்து அப்படின்னுட்டு அந்த யானை பிறவியிலும் அவர் ஏறினதை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆர்த்தி வியக்த பிராக்தன ஞான பக்தி சுண்டோ ஷிப்தை புண்டரீகை சமர்ச்சன் பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷாத்மனிஷ்டம் ஸ்தோத்திர சிரேஷ்டம் சோன்வகாதீத் பராத்மன். அப்போ பரமாத்மாவாக எங்கும் நிறைஞ்சிருக்கிறவரே, அந்த கஜேந்திரன் துன்பத்தின் மேலிட்டால் பூர்வ ஜென்ம ஞானமும் பக்தியும் வச்சுண்டு பிராக்தன ஞான பக்திஹி. அப்போது அவருக்கு ஏற்கனவே வாய்ச்சிருந்த அந்த ஞானமும் பக்தியும் இருந்ததுனால அவர் உம்மை துதிச்சார். தாமரை பூக்களால் அர்ச்சிச்சுண்டு முந்தைய பிறவியில் அபியசிக்கப்பட்ட அந்த ஒரு பிரம்மத்தை சிறந்ததொரு ஸ்தோத்திரமாக மானசீகமாக அந்த யானை பிறவியிலையும் அவர் பாடினார் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ருத்வா ஸ்தோத்திரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிராமே சாத்யைர்நாஹமித்ய பிரயாதே சர்வாத்மாத்வம் பூரி காருண்ய வேகாத் தாக்ஷ்யாரூட புரோக்ஷிதோபோ புரஸ்தாத்.
அப்போ எல்லா பரம்பொருளாகவும் இருக்கிற அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு பிரம்மா சிவன் முதலியவா அது நான் இல்லைன்னு வராமல் இருந்துட்டான். அப்போது நீர் தான் சர்வாத்மாவாக இருந்துட்டு அளவற்ற கருணையின் வேகத்தால் கருடன் மேலே ஏறிண்டு வந்து காட்சி கொடுத்தீர் இல்லையா அந்த கஜேந்திரனுக்கு அப்படின்னு சொல்கிற இந்த 8வது ஸ்லோகத்தில் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.